நல்லா வீடே மணக்கிற மாதிரி கம கமன்னு ஒரு மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்ல வெள்ளாட்டு கறியாக பார்த்து 1 கிலோ எடுத்துங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பெரட்டி விட்டுருங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. 5 விசில் விட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக கசகசாவை சேர்த்துங்க. ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அனாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விடுங்க. நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஊறின பின்னாடி மிக்ஸி ஜாரை போட்டு அரைச்சிங்க. தேங்காய் நல்லா கரகரன்னு ஒன்று ஒரு 20 பல்லு முந்திரி பருப்பையும் வச்சு அரைச்சிங்கன்னா பேஸ்ட் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். இப்போ கறியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். கறி வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கறி எடுத்து ஓரம் வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் 100 ml நம்ம கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் சும்மா பேருக்கு 2 போட்டு தாளிச்சிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுங்க. கம 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 கமன்னு வாசனை வரும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, 1.5 ஸ்பூன் மட்டன் மசாலாவும் போடுங்க. இப்போ ஒரு வாசம் வரும் பாருங்க, செம்மையாக இருக்கும். 1/4 கிலோ வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. 1.5 ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வதங்கணுங்க. வதங்கும் போது நம்ம வீட்டிலே வறுத்தரிச்ச குழம்பு மிளகாத்தூள் பெரும்பாலும் எல்லாரும் வீட்லேயே இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. அந்த வாசம் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சிருக்க விழுதையும் நம்ம சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து பெரட்டிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனோட இந்த சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ஈஸியாகவே ரெடி ஆகிடுங்க. குழம்பு வாசம் மட்டும் வீடு ஃபுல்லாக வீசிக்கிட்டே இருக்குங்க. நானும் வந்து ப்ரெஷர் வந்த உடனே வந்து பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பாதி குழம்பு சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.